ஹலோ சேலம் மக்களே, எப்படி இருக்க? நான் சூப்பராக நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்க? எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன்னா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் ஏதாச்சும் வேணுமா மேலே இருந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. முன்னாடி கேக் டின்னுக்கு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓவரில் பேக்கிங் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்து ஒரு டீஸ்பூனுக்கு அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க நல்லா பீட் பண்ணணும். அது ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 minutes வரைக்கும் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எக் எல்லாத்துமே எல்லோயிஷ் இல்லாமல் பேல் எல்லோ கலரில் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் 1 kg கேக் பண்ணுமா 1/2 kg ஸ்பாஞ்ச் தான் நம்மளுக்கு பேக் ஆகணும். அந்த 1/2 kgக்கு 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். சுகர் எல்லாத்துமே நல்லா கரைஞ்சி நல்லா பீட் ஆயிடுச்சுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் 2 tablespoon ஆயில் யூஸ் பண்ணணும். நானும் கம்மி தான் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ல நிறையா ஃபேட் இருக்குனால நிறையா ஆயில் தேவைப்படாது. ஸோ ஆயில் கம்மி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த எக் பேட்டரில் மாவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் 1ல் போட்டு தான் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா லம்ஸ் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்மள இந்த மாவு போட்டாச்சுக்கப்புறம் அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பீட் 1ல் தான் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு நல்லா டேஸ்ட் வரணுமா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் காஃபி பவுடர் எடுத்து நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணணும். இது காஃபி பவுடர் நம்மளுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு நல்லா டேஸ்ட் வருவாங்க. நம்ம முன்னாடி கேக்கு டின்னு ரெடி பண்ணிட்டேன்னா அதில் இந்த மாவு போட்டு 170 degreesல 30 minutes வரைக்கும் பேக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு அவனில் ஒரு டைமிங்காக இருக்கும். என்னோட அவனில் 170 degrees தான் வைக்கணும். 170 degreesல 30 minutesல எனக்கு பேக் ஆகிடுச்சு. 1 hour வரைக்கும் அந்த ஸ்பாஞ்சை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே ஒரு கிளாத் போட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா கூல் ஆயிடுச்சுக்கு அப்புறம் தான் டிமோல் பண்ணணும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்திருக்கேன். ஒரு டைம் நீங்கள் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா காமெண்ட் பண்ணுங்கள். எனக்கிட்ட கேக்ஸ் எல்லாத்துமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். கேக் ஆர்டர் பண்ணுமா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.